கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:8 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து வருவோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிபம் பாதம் தொழுகிறாம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம், ஹாகா பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். உரரா ரிபரா ரீகரகாரரா ரிப்பரா ஒப்பரா உபரபாரரா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பு ஒன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. பிரபுரா ரகரா ரபரபாரரா ரக்கரா ரிக்கரா ரகரிகாரரா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. உரிரா ஒபரா உகரகாரரா ஒப்பரா ரிப்பரா ரீகரகாரரா. ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே. உரிரா ஓபரா ஓபரபாரரா ஒப்பரா ரிப்பரா ரீகரகாரரா. துதிகளிலே வாழ்பவரே, துதிகளிலே வாழ்பவரே, துணையாளரே என் மனவாளனே, துணையாளரே என் மனவாளரே. ரூபரா ருபரா ரூபரபாரரா. அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. உப்பப்பா உரப்பா ரீபரபாரரா. சகாயம் செய்யும் கேடகமே, சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை நிறை பட்டயமே, மகிமை நிறை பட்டயமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யூதாவுக்குள் புகுந்து பிரகாரித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டையின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடி. சரி, இதுல நாம பார்க்க இருக்கிற முதல் என்னன்னா, புகுந்து பிரகாரித்து கடந்து. ஓவர்ஃப்ளோனா ஒரு லெவலுக்கு மேல வரும்போது அது
பிரஹாரித்துங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இதுக்கு கிரேக்க வார்த்தை பெரிசியோ, 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 PERIS, பெரிஸ் வந்துச்சா, SEU, SEU மேல ஒரு கோடு, சியோ, பெரிசியோ. அடுத்த வார்த்தை எழுதிக்கோங்க, ஹியூப்பர், HUPER, ஹியூப்பர். இது என்ன நம்ம பார்ப்போம். இது நான் சொன்னேன் உங்களுக்கு, இது கிரேக்க வார்த்தைனால புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம். ரோமர் எடுத்துக்கோங்க, 5வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு, ஓவர்ஃப்ளோ, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபையும் அதிகமாக பெருகிற்று. பாவம் பெருகிற்று, ஓவர்ஃப்ளோ. பெரிசியோ, பெரிசியோ. ரைட், இந்த ஒரு வார்த்தை நம்ம கற்றுக்கணும். ரெண்டாவது இன்னொரு வார்த்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 4வது வசனம், 7:4. மிகுந்த தைரியத்தோடு, அங்க பாவம் பெருகுது, கிருபை பெருகுது, எங்க தைரியம் பெருகுது. மிகுந்த தைரியத்தோடு உங்களோடு பேசுகிறேன், உங்களுக்கு மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். மிகுந்த தைரியம், பரிசியோ, மிகுந்த மேன்மை பாராட்டு. ஆதலால் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலும் பரிபூர்ண சந்தோஷம் அடைத்திருக்கிறேன். இதெல்லாம் நம்ம விளக்குறதுக்கு டைம் கிடையாது. இப்ப நம்ம கற்றுக்கொள்ள காரியம் என்னன்னா, ஓவர்ஃப்ளோ. ஓவர்ஃப்ளோக்கு பெரிசியோ, பெரிசியோ. சரி, இதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, கட்டாலிசோ, கட்டாலிசோ. எழுதிருக்கேன், பார்த்துக் கொள்ளுங்கள். கட்டா, KATA, கட்டா, KLUZO, கட்டா க்ளோசோ, கட்டா க்ளோசோ. கோடு பேர் போட்டுங்க, கட்டா க்ளோசோ. இது என்ன நான் பார்ப்போம். 2 காரியம், ஒன்னு வெளியில, இன்னும் உள்ள. கட்டா க்ளோசோங்கிறது இன்னர் டிலைட். உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. உள்ளம் அப்படி பொங்கி 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 இருக்கும், அப்படி ஹாப்பினஸ், ஹாப்பினஸ். அது இன்னருக்கு தான் கட்டா க்ளோசோ, இன்னர் டிலைட். கட்டா வார்த்தை என்ன, டவுன். இப்ப ஒரு இன்னர் ஹாப்பினஸ் நம்ம அந்த கட்டா க்ளோசோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, 2வது வார்த்தை நான் சொல்றேன். நான் நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன், கழுத்து பிரகாரம். வாசிக்கும் போது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 8வது அதிகாரம் 8வது வசனம். யூதாவுக்குள் புகுந்து பிரகாரித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். கழுத்து மட்டும். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கழுத்துங்கிறதுக்கு நெக், ட்ரக்கியோஸ், ட்ரக்கியோஸ், TRACIOS, ட்ரக்கியோஸ். ட்ரக்கியாங்கிறது இந்த இடத்துல இருந்தா ட்ரக்கியா, ட்ரக்கியாஸ்டமி அப்படின்னு சொல்லுவோம், கழுத்து. இந்த ட்ரக்கியாஸ்டமிங்கிறது ஒரு மெடிக்கல் டர்ம். ஆனா இந்த ட்ரக்கியாங்கிற ஒரு கழுத்து, இது கிரேக்க மொழியிலிருந்து வந்து எங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா. ஏன்னா அந்த கிரேக்க மொழிக்கும் மெடிக்கலுக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குதுங்க. அதனாலதான் ட்ரக்கியோஸ். இந்த ட்ரக்கியோஸ் பைபிள் எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 18வது அதிகாரம் நம் ஆண்டவர் யாராவது இடரலா இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 18வது அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்திலே விசுவாசமா இருக்கிற இந்த சிறியவனிலே ஒருவனுக்கு இடரலா இருந்தால் அவனை கழுத்திலே எந்திரக்கலை கட்டி, கழுத்திலே ட்ரக்கியோஸ், கழுத்து இந்த போர்ஷன் நான் கையை வச்சு காட்டுறேன், ட்ரக்கியா. இந்த ட்ரக்கியாவை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ட்ரக்கியோஸ்டமி அப்படின்னு செய்வாங்க.
அது ட்ரெக்காஸ்டமி என்ன அப்படின்னு அர்த்தம்னா, இப்ப ஒருத்தரால சாப்பிட முடியல, அவர்களுக்கு இந்த இடத்த ஓபன் பண்ணி ஒரு சின்ன பைப்பை மாட்டி வச்சிருவாங்க. அது வழியாக ஆகாரம் கொடுப்பாங்க, கிளீன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பேசுறதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க. அது பேர் ட்ரெக்கியாஸ்டாமி. ரைட். அந்த கட்டி பிடிக்கிறதுக்கு இந்த வார்த்தை பார்க்கணும். ஒரு கெட்டகுமாரன் வர்றான். லூக்கா 15வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்திலே வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தார். கழுத்தை கட்டி, ட்ரெக்கியோஸ், கழுத்தை கட்டி. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது. நான் கற்றுக்கொள்கிறேன், மற்றவர்களுக்கு சொல்லித் தருகிறேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 38வது வசனத்துல பவுல சீஷர்கள் கழுத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அழுகிறாங்க. பவுல் போகிறாரே அப்படின்னு. இப்ப உங்களுக்கு ஃபிகரேட்டிவ்னா ஓமையாக எப்படி பார்க்கணும். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் ஃபிகரேட்டிவ் உங்களுக்கு காட்டுறேன். 15:10. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மளால் சுமக்க கூடாத இருந்த நுகத்தடியை சீஷர்கள் கழுத்தில் மேல் கட்டி சுமப்பதனாலே தேவனை சோதிப்பார். இது ஃபிகரேட்டிவ்னா உண்மையிலே கட்டுறது கிடையாது. தேவையில்லாத ஒரு காரியங்களை சொல்லி 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 அவங்கள லோடு கூட்டுறது. இது இன்னும் அது நடந்துட்டு தான் இருக்குங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், திரும்ப சொல்றேன். ராபோஜனம் உங்களுக்கு தெரியும். ஒரு சபை இருக்கு, தி பெந்தெகோஸ்து சபை. அவங்க மீச இருந்தால் ராபோஜனம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொல்லி அப்படி வருத்தப்பட்டார். சார், நான் மீசை எடுக்கிறதுக்கு நல்லா அசிங்கமா இருக்கும் சார். அவங்க சொல்லிட்டாங்க, நீ மீசையோட வந்தா நான் உங்களுக்கு ராபோஜனம். இதைத்தான் சொல்றாங்க, சீஷர்கள் மேல் கழுத்தின் மேல் சுமத்துவதனாலே. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். 16வது அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் 16:4. அவர்கள் பட்டணத்தோறும் போகையிலே எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் மூப்பராலும் விதிக்கும்படி கட்டளையை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். இது ஃபோர்ஸ் பண்ற காரியம். மூன்றாவதாக ஒரு வார்த்தையை பார்க்க வரேன். அது ஸ்வீப். அது கடந்து போகுது. நான் வசனத்தை வாசிக்கிறேன். யூதாவுக்குள் புகுந்து பிரகாரித்து கடந்து ஸ்வீப். ஒரு ஃபோர்ஸ்ல போறதுங்க. இந்த சுனாமி வரும்போது பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஃபோர்ஸ்ல வருது பாத்தீங்களா? ஸ்வீப். SWEEP. இந்த ஸ்வீப்புக்கு சரோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. SAROO. லாஸ்ட் ஒன்று போட்டு பாருங்க. சரோ ரோ சரோ. மத்தேயு 12வது அதிகாரம் 44. ஸ்வீப். மத்தேயு 12:44. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி, ஸ்வீப், உள்ள ஒண்ணுமே இல்லெல்லாம் காலியா இருக்கு, காலி துவச்சு வச்சுச்சு. அந்த பிசாசு அது வந்து பாக்குது, என்னையா விட்டு இருந்த வீடு ஒண்ணுமே இல்லை, பைபிள் இல்ல, வசனம் இல்லை, அது ஜாலியா உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறது. அதுதான் ஸ்வீப். இன்னொன்னு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வார்த்தை, அதை நம்ம பார்க்க போறோம். லூக்கா 15வது அதிகாரம். ஒரு ஸ்திரீ காசை காணக்கிட்டாங்க. 15வது அதிகாரம் 8வது வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடைய வந்தாள். அது ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிட்டு விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி, ஸ்வீப். சரி, கடைசியா ஒரு வார்த்தை பார்க்க போறோம். அது விங்ஸ். இம்மானுவேலே, செட்டையின் விரிவு, செட்டைகளின் விரிவு. விரிவுங்கிறதுக்கு பெட்ராக்ஸ். PTROX.
Petrox, Petrox. பறவைக்கு இருக்கிற விங்ஸுக்கு தான் இந்த பெட்ராக்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து ஒரு வேதனையோடு ஒரு வார்த்தை சொன்னார். மத்தேயு 23வது அதிகாரம் 37வது சொல்லி, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உடத்தில் அனுப்பப்பட்டவர்கள் என்று கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகள் கீழ் தன்னுடைய பேட்ராக்ஸ்க்கு கீழ் சேர்க்கிறது போல அப்படின்னு பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு வார்த்தை நம்ம பார்த்து இதை நம்ம முடிக்க இருக்கிறோம். யாத்ராகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 19வது அதிகாரம் 4வது. நான் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டையின் மேல் சுமந்து, அதாவது பறவைகள் கழுகுடைய செட்டை. லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள கடந்து வருகிறோம். எசாயா 8வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம திரும்ப நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன். யூதாவுக்குள் புகுந்து, இது எதற்காக யூதாவுக்குள் புகுந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது வசனத்தை வாசிக்கும் உங்களுக்கு. இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிடும் முன்னே தமஸ்குவின் ஆஸ்தியும் சமரிய கொள்ளையும் அசீரியின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும். இப்ப ஆண்டவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்கிறார். அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். காரணம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு முதல் வசனத்தில் காட்டுறேன். எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்க. இருபத்தி 8வது அதிகாரம் 28வது அதிகாரம் 18வது. உன் அக்கிரமத்தின் ஏராளத்தினால், அக்கிரமம் கொடி ஏராளமா போயிடுச்சு. உன் வியாபாரத்தின் அநீதியினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினால், ஆகையால் நான் உன்னை பட்சிப்பதற்காக ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலே புறப்பட பண்ணி. உங்களுக்கு நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அவர் ஒரு தவறை கரெக்ட் பண்றதற்கு ஒரு அக்கினியை அனுப்புகிறார். புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். தேவ கோபம் காரணத்தையும் சொல்லிட்டாரு, எப்படி நான் உன்னை அழிப்பேன்னு சொல்லிட்டாரு. இங்க பார்க்கறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு எசேக்கியேல் 8வது அதிகாரம் 6வது. இந்த ஜனம் இவர்கள் யார சார்ந்து கொண்டிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை சார்ந்துக்கணும். அந்த தன்னை எப்படி காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவாய் ஓடுகிற சீலோம் தண்ணீரை அசட்டை பண்ணி. இந்த அசட்டைங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ 53வது அதிகாரத்தில் அவரை அசட்டை பண்ணினார்கள். அவர் இஸ்ரவேலில் உள்ள யூதனாக வருகிறார், அவங்களை அசட்டை பண்ணுகிறார். இதே அசட்டையை தான் நம்ம பார்க்கிறோம். இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஜாய்ஸ்ங்கிறத அவங்களுக்கு காட்டுறேன். சார்ந்து சந்தோஷிக்கப்படுகிறார். அதாவது ரேட்சனையும் ரமாலியன் குமாரையும் சார்ந்து சந்தோஷம். இந்த சார்ந்து சந்தோஷிக்கிறது ஆண்டவருக்கு ஒரு கோபத்தை உண்டாக்குங்க. இது ஏதக்குறைய எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு விக்கிரகம் இருக்கு. விக்கிரகம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுபோல தன் பிள்ளைகள் தன்னுடைய செட்டையில் நிலையில இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அவருடைய செட்டைக்குள்ளேயே நீங்க இருந்தீங்கன்னா அவர் எப்படிலாம் உங்களை ஆசீர்வதிப்பாருங்கிறத அதை ஒரு அனுபவமா நீங்க அனுபவிக்க முடியும். இவங்க 2 ராஜாக்களோடு சார்ந்து அங்க குஷியா இருக்காங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு அக்னியை அனுப்புகிறார். சரி, 7வது வசனத்தில் பாருங்க. ஆற்று நீரை போன்ற அசிரியா ராஜா. இந்த ஆற்று நீர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூப்ரட்டிஸ் நதி.
உங்களுக்கு இந்த வசனத்தை காட்டுறேன். எரேமியா எடுத்துக்கொள்ளுங்க. யூப்ரட்டிஸ் நதி. எரேமியா 12வது அதிகாரம் 5வது வசனம். 12:5. நீ காலாளோட ஓடும்போதே இழக்கிறாய். யோர்தான் பிரகாரித்து வரும்பொழுது நீ என்ன செய்வாய்? சமாதானம் உள்ள தேசத்தில் யோர்தான் பிரகாரித்து வருது. இப்ப கால்நடைங்கிறது என்னன்னா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஸ்மூத்தா நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனா திடீர்னு ஒரு வார் வருது. ஈரான்ல ஒரு யுத்தம், அங்க பண வீழ்ச்சி, மக்கள் எல்லாம் ரோட்ல நிக்கிறாங்க, என்ன செய்யணும்னு தெரியல. இதுதான், இது கால்நடை கிடையாது, யோர்தான் பிரகாரித்து வருது. இன்னைக்கு என்ன நடக்கும் அவங்களுக்கு தெரியாது. நமக்கு அப்படி இருக்கா? நமக்கு அப்படி கிடையாது. காரணம், ஆண்டவர் நம்மள வேற ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கிறார். இது அந்த ஃபுல் ஃபோர்ஸ்ல என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கரையை உடைத்து ஊரையே அழிச்சு. பிரச்சனை என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பிரச்சனை எங்க இருக்குது? எப்பவுமே இந்த பிரச்சனையை பார்த்தா தான் நமக்கு புரியும். ஏசாயா 10வது அதிகாரம் 10வது வசனம். எருசலேமையும் சமாரியையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகள் உள்ள விக்கிரக ராஜா என் கையில கண்டுபிடிக்க. விசேஷித்த, அதாவது இந்த விக்கிரகங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காது. நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த விக்கிரகங்களை வைத்திருக்க ஆண்டவருடைய கோபம் எவ்வளவு கூடுதுன்னா, அந்த பிரகாரித்து வந்து எல்லாத்தையும் அழிச்சு போடுவேங்கிறார். 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் ஆண்டவர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயல்களை எல்லாம் செய்து முடிக்கும் போது ஆசிரியா ராஜா அவனுடைய பெருமையான நெஞ்சுவினையும் அவன் கண்களின் மேற்று நான் விசாரிப்பேன். ஆண்டவர் எல்லாருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டார். ஒரு தவறு நடக்குது, ஒரு சிலருக்கு டக்குல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாரு. விசாரிப்பேன்கிறார். இந்த விசாரணையை ஆண்டவர் நடத்தி அன்னைக்கு நினைச்சுவாரு திருப்பி கொடுப்பார். 20வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 10:20. அக்காலத்திலே இஸ்ரேல் மீதியானவர்கள் யாக்கோபின் வம்சத்தில் தப்பியிருந்தவர்கள் பின் ஒருபோதும் தங்களை அடித்தனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரேலின் பரிசுத்த கர்த்தரையே உண்மையாக சார்ந்து கொள்வார். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். எப்பவுமே நான் காமிச்சிருக்கேன், சார்ந்து கொள்வது. என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு போதும், நான் விக்கிரகத்திட்ட போக மாட்டேன். சரி, அந்த தேசம் எதால் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 2:7. அந்த தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷத்திற்கு முடிவில்லை. தேசம் குதிரைகளால் நிறைந்திருக்கிறது, ரதத்திற்கு முடிவில்லை. தேசம் விக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் எதெல்லாம் பிடிக்காத எல்லாம் வச்சிருக்காங்க. ஆண்டவர் கோபம் வருது. ஆனா அதே நேரத்தில் என்ன செய்யறாருன்னா, இம்மானுடைய செட்டை பிரிஞ்சிருக்குது. அவர் அந்த செட்டைக்குள்ள வந்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். 7வது அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு குமாரனை அடையாளமாக கொடுத்துட்டார். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அடையாளம் என்னதுங்க? இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது மரணம் உயிர்த்தலுக்கு ஒரு அடையாளத்தை கட்டினார். யோனாவுடைய வயிற்றுல, மீன் வயிற்றுல இருக்கிறது போல அடையாளத்தை சொன்னார். அது போல இங்க ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம். இது நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஒரு இம்மானுவேல் என்று பேர். அந்த அடையாளம் இருக்குது, அதற்கு பேர் தான் இம்மானுவேல். அந்த செட்டை இருக்குது. ஆனா அதற்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு மனது இல்லை. தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க என் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியவில்லை, நான் என் குமாரனை அனுப்புனாங்களா? அனுப்புனார். ஆனா ஒரு கூட்டத்தார் அவரை சார்ந்து கொண்டார்கள், இன்னொரு கூட்டத்தார் அவரை கொலை செய்தார்கள். அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கரெக்டா கிடைச்சிருச்சு. வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் 15வது வசனம். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் நம்முடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்கள், அவர் சதா காலமும் ராஜரீகம் பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் சதா காலங்களும் ராஜரீகம் பண்ணுவார்ன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனா போகிற பாதைகள் வித்தியாசமான பாதைகள் இருக்கும். அந்த போகிற பாதையில நாம் யாரை சார்ந்து கொள்ளணும்?
தான் முக்கியம். ஜெபிச்ச முடியுமாமா? மகா இறக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. கழுத்து வரை பிரகாரித்து வருகிற ஒரு ஆபத்து உண்டு. ஆனால் அதே நேரத்தில் இம்மானுவேலுடைய ஷெட்டை அந்த சிறகு கீழ் நாங்கள் தஞ்சமாக வந்து அதனாலே அந்த நிறைவான பலனை நாங்கள் இம்மட்டும் பெற்றுக் கொண்டிருக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.